எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? நில், கவனி, செயல்படு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். எங்கள் இறைவா, ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பத மலர்களிலே நாங்கள் அமர்ந்து இருக்க விரும்புகிறோம். அங்கே அமைதி உண்டு, அங்கே இன்பம் உண்டு, அங்கே நிம்மதி உண்டு. ஆண்டவரே, அந்த நிம்மதியை எங்களுடைய அனுதின வாழ்விலே நாங்கள் ஏற்றிருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றுவதிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள்தார். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை நாங்கள் நிறைவாக செய்து முடிப்பதில் அந்த நிம்மதி எங்களுக்கு கிடைக்கட்டும். அதுவே உம்முடைய பத மலர்கள், அதுவே உம்முடைய காலடி. தகப்பனே, நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு துன்பத்திலும் கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க செய்தரணும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். குடும்பத்திலே படுகின்ற துன்பங்கள் வழியாக அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற தகப்பனுக்கு, தாய்க்கு, பிள்ளைக்கு மீட்பின் பலன்களை அனுபவிக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம் 38 39 இறைவாக்கு முடிய. இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அன்பான வாழ்த்துக்களும் வணக்கம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே யோவானும் யாக்கோபும் அவருடைய தாய் வழியாக இயேசுவிடம் வந்து, இயேசுவினுடைய வலப்புறம் ஒருவரும் இடப்புறம் ஒருவருமாக இயேசு தன்னுடைய மாட்சிமையில் இருக்கும் பொழுது அமர விரும்புகிறார்கள். அதற்காக கேட்கிறார்கள். இன்றைக்கு பல குருக்கள், கன்னியர்கள் திருச்சபையிலே எனக்கு இந்த பதவி கிடைக்குமா, அந்த பதவி கிடைக்குமா, இந்த செல்வம் மிக்க, செல்வாக்கு மிக்க ஒரு பங்கு தந்தையாக நான் இருக்க முடியுமா, அல்லது ஆயராக முடியுமா, அல்லது ஒரு பிரின்சிபாலாக மாற முடியுமா என்றுதான் கேட்டு நிறைய பேர் அலைகிறார்கள். Going after the values of this world. எப்படி இயேசுவுக்கு சான்று பகர முடியும்? இந்த இயேசுவினுடைய இந்த துன்ப கிண்ணத்தில் அவர்கள் குடிக்க தயாராக இருக்கிறார்களா? யோவான் தயாராக இருந்தார், யாக்கோபு தயாராக இருந்தார். அவர்களுக்கும் கூட இயேசு என்ன சொல்லுகிறார்? இன்றைய நற்செய்தியில 40வது வசனம் சொல்லுகிறது, ஆனால் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும். How do they get their hearts fulfilled by all these longings for positions, designations in the churches? The Lord has called us to serve and to suffer for it. God bless you. Praise the Lord.